வணக்கம் சார். இப்போ நம்ம மூன் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா சிட் ஃபண்டுக்குள்ளே சாஃப்ட்வேர் சார். இது சிட் ஃபண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிட் ஃபண்டில் ஹோம் பேஜில் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மாஸ்டரு, என்ட்ரி, ரிப்போர்ட்டு. இப்போ மாஸ்டரில் பார்த்திங்கன்னா நம்ம லெஜ்ஜரு கஸ்டமர் நேமு க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் சிட்டு குரூப்பு க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் என்ட்ரியில் பார்த்திங்கன்னா டே ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி இருக்கும், குரூப் வைஸ் போனஸ் என்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டே புக் இருக்கும். அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் ஒவ்வொருத்தவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். டெலீட் த குரூப் எல்லாமே இதிலே டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் லெஜர் வியூ ஒவ்வொருத்தவங்க வைஸ் எப்படி பார்க்குறது, குரூப் வைஸ் கஸ்டமர் வியூ ரிப்போர்ட்டு எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இப்போ மாஸ்டரில் பார்த்திங்கன்னா லெஜரில் வந்து நம்ம கஸ்டமர் நேமு ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது குரூப்பு, சிட்டோட குரூப்பை நம்ம க்ரியேட் பண்ணிடணும். அவங்களுக்கு ஒரு சிட்டு குரூப் நேம் ஒன்று கொடுத்துடணும். என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 2025 போடுறோம்னா 2025 இல்லை ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ், மெஷர் டே ஸ்டேஜ் இருக்கும். பிகினிங் ஸ்டேஜ் என்னன்னா ஸ்டார்டிங் பண்ணுற ஸ்டேஜும் எண்டிங் டேட்டும் கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 5/1/2026 ஆரம்பிக்கிறோம். முடிவு பார்த்திங்கன்னா அதே 5/1/2027 முடிக்கிறோன்னு வைங்களேன். என்ட்ரு தட்டினா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எத்தனை மாதங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணிடும். இப்போ வந்து சிட்டோட வேல்யூ எவ்வளோது, ஒரு 50,000 சீட்னு வைங்களேன், அரை சீட்னு வைங்களேன், 50,000 போட்டுருணும். அதில் 50,000 போட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா மந்த்லி எவ்வளோ கட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பர் மந்த்து டேட்டு டியூ பர் மந்த்துக்கு வந்துடும். எவ்வளோது 4,167 கட்டணும் அப்படின்னு வந்துடும். இது அப்படியே சேவ் டு அப்டேட்டு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும், சேவ் ஆகிடும். இப்போ வந்து அப்படியே கஸ்டமரை க்ரியேட் பண்ணணும். இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வந்து நம்ம குரூப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஒவ்வொரு கஸ்டமரையும் இப்போ ஒரு சுமாரத்துக்கு சூர்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க வைங்களேன். அவங்களோட நேமு, அவங்க ஃபாதர் நேமோ மதர் நேமோ, ஃபாதர் நேம் ரவி, ஸ்ட்ரீட்டு என்ன ஊர், கான்டாக்ட் நம்பரு என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். குரூப்பு சிட் கஸ்டமர் தானே அவங்க, அதனால் சிட் கஸ்டமர். ஓப்பனிங் அவங்களுக்கு எதுவும் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து சிட்டு குரூப்புன்னு இருக்கும். இப்போ அங்கே சிட்டுக்கு நேம் போட்டோம்ல 2025 அது போட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் அவங்க பேரில் ஃபுல்லாகிடும். இப்போ இதில் இந்த கஸ்டமர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே இந்த இருக்குல்ல, இந்த கஸ்டமர் ஐடி எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிட்டு கலெக்ஷனுக்குலாம் போவாங்க ஸ்டாஃப், அவங்களுக்கு இந்த ஐடியை கொடுத்துடணும். அவங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அந்த மிஷினில் இந்த ஐடியை போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு உள்ள ஐடி உங்களுக்கு அந்த மிஷினில் அவங்களோட டீட்டெயிலெலாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்கள வந்து இந்த குரூப்பில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டே டிரான்ஸ்போர்ட் இது டிரான்சாக்ஷன் என்ட்ரின்னு இருக்கா, அதில் போய்ட்டு என்ட்ரு இந்த டேட்டில் வச்சு என்ட்ரு தட்டிங்கன்னா கீழே வந்துடும். இப்போ 2025 குரூப்பாக நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் யார் யார் இருக்காங்கன்னு காமிக்கும். இந்த சூர்யான்னு ஒருத்தவங்களை போட்டோமா, சூர்யா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இந்த மாதம்னா ஒரு 5,000 கொடுக்குறோம். 4,197 வந்துச்சா, அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. கேஷோ ஜிபேவோ, ஜிபேனா ஜிபே போட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இப்போது இது முடிஞ்சிச்சிங்களா, F2 அழுத்தி சேவ் கொடுத்துடணும். ரைட் சைடு கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, F2 எழுதிங்கன்னா பில்லு சேவ் ஆகிடும். அவங்க போடுற வேறு ரெசிப்ட். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங், அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கணுன்னா இப்போ என்ன குரூப் நேமு இது வந்துருச்சுங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிடணும். ஆல் மெம்பர் இதில் கொடுத்துடணும். இதில் வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துடும். அவங்க சீட்டு என்ன போட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினாங்க, எவ்வளோ அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குங்கிறது இதில் வந்துடும். காமிக்குதுங்களா, 2 லட்ச ரூபா சீட்டு 175. அதில் அவங்க வந்து ரெசிப்ட் வந்து டியூ வந்து 4,197 கட்டியிருக்காங்க. இவங்களுக்கு இன்ன வரையும் பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோதுங்கிறது இதில் காமிச்சிடும். அப்படியே ஒவ்வொரு குரூப் வைஸும் நம்ம இதில் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். அந்த குரூப்பை எடுத்துகிட்டு இந்த குரூப்புன்னு வைங்கன்னா ரிப்போர்ட் இதில் பார்த்திங்கன்னா அவங்க பேர், எப்போ டியூ, எத்தனை மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறது வந்துடும். இதில் வச்சு நம்ம என்ட்ரு தட்டணும். இது ஒரு ஆப்ஷன் சொல்ல மாட்டேன், சாரி. போய் உங்களோட வியூ ரிப்போர்ட் பார்க்குறீங்கள, இது
இதில் வச்சு என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு இப்படி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் யார் யார் பணம் கொடுத்துருக்காங்கங்கிறது இதில் காமிச்சிடும். இது மொத்தம் வந்து அந்த குரூப்போட அமௌண்ட்டு. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கான அமௌண்ட்டு. இவ்வளோ தான் அவங்க 29,169 ரூபா கட்டணும். இப்போ சூர்யாங்கிறவர் மட்டும் 4,197 ரூபா கட்டியிருக்காரு. அவருக்கு இன்னும் பேலன்ஸ் வந்து 24,972 ரூபா இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன டியூ, இது ஸ்டார்டிங்கு, எண்டு, எவ்வளோ வேல்யூ, டோட்டல் மந்த்லி டியூ எவ்வளவு, ரன்னிங் மந்த் எத்தனாவது மந்த்து போகுதுங்கிறது வரையும் இதில் காமிச்சிடும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டே புக்குன்னு இருக்கும். அதில் மொத்தமாக அன்னன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதில் வந்துடும். நீங்கள் இது வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஒருத்தவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதை மொத்தமாகவும் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அமௌண்ட்டு இவ்வளோது இருக்குன்னு வந்துடும். இங்கே வந்து க்ளோசிங் அமௌண்ட்டு அதோட ஆட் பண்ணி எவ்வளோ க்ளோசிங் அமௌண்ட்டு இவ்வளோது இருக்குது நம்மள்கிட்ட, நெட் க்ளோசிங் அமௌண்ட்டு இவ்வளோது இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிப்ட் லாஸ்ட்டாக யாருக்கு போட்டோம், எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுங்கிறது இதில் வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டெலிட் குரூப்பு. இதில் ஒவ்வொரு குரூப்பையும் டெலிட் பண்ணிக்கலாம். என்ன குரூப்பை டெலிட் பண்ணுமோ இல்லை இவங்களை மட்டும் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும், டெலிட் ஆகிடும், அவ்வளோதான். அடுத்தது குரூப் வைஸ் வியூ. ஒரு குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத பார்க்கலாம்ல. பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்ட்டு இதை அப்படியே பிரிண்ட் அவுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ மாதம் சேட் இருக்கும்னா இந்த சேட்டு தான். அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துடணும் இந்த சேட்டை. எவ்வளோ மாதம் கட்டணும், எத்தனாந்தேதி பேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன, இது குரூப் நேமு, இது கஸ்டமர்ட்டி நம்ம கொடுத்து. இல்லை நம்ம எடுத்து வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்க நேம் வைஸ் பார்க்குறது. அவங்க இது வரையும் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க, கசரு, இது எல்லாமே இதில் காமிச்சிடும். சூர்யாங்கிற பேரில் என்னென்ன அமௌண்ட் வந்து போணுச்சு, டேட்டு, எந்த டேட்டுக்கு. இப்போ இதில் கசருங்கிறது போனஸ் கொடுப்பாங்கல்ல. இப்போ இதில் போய்ட்டு எந்த குரூப்புங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடணும். இப்போ இந்த குரூப் இருக்குன்னு வைங்களேன், 2025 மட்டுமா குரூப்பு, அந்த குரூப்பை நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் இருக்கட்டும் வைங்க, இதில் ஓப்பனிங் இல்லை 00 ஒன்று இருக்குங்களா. கசரா இல்லை போனஸான்னு கேட்கும். போனஸ் இது பண்ணிக்கலாம், கசரு பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் ஒரு நம்பர், எவ்வளோ அமௌண்ட்டு. இப்போ 2000ரூவானா 2000 அப்டேட் டு ஆல் கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் போனஸாக ஆட் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சிங்களா. இப்போ ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் போட்டிருக்கு. அது எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடும். அதில் போட்டு திருப்பி வியூ ரிப்போர்ட் போட்டு என்ட்ரு தட்டிங்கன்னா எல்லாருக்குமே 2000 வர வச்சுருப்பாங்க. போனஸு கசரு இது எல்லாமே இதில் போனஸ்ஸு வச்சு உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸுங்கிறது இதில் டோட்டலாக காமிச்சிடும். அதுமாரி இது வந்து மொத்தமாக காமிக்கிறது இல்லாமல் இங்கே வந்து ஒரு குரூப் நேமு, அதில் மொத்தமாக இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு கலெக்ஷன் ஆகிருக்கு, இவ்வளவு பேலன்ஸ் இருக்குதுன்னு வந்துடும். 1,75,000 அமௌண்ட்டு. அதில் வந்து கலெக்ஷன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 16,000 மட்டும்தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. அதில் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது இதில் காமிச்சிடும். எத்தனை மாதம் போயிருக்கு, 7 மாதம் போயிருக்கு. டியூ அமௌண்ட்டு மந்த்லி எவ்வளோ கட்டியிருக்காங்க ஒரு ஆள் அப்படிங்கிறது இதில் காமிச்சிடும். எந்த டேட்டு ஸ்டார்டிங்கு, எந்த டேட்டு எண்டிங்கு, ரெசிப்ட் லாஸ்ட்டாக எந்த டேட்டில் கொடுத்துச்சு இதில் காமிச்சிடும். சார் இது கொஞ்சம் ஈஸியாக தான் சார் இருக்கும் சிட் ஃபண்டு கொள்ளுது. இதே வந்து நம்ம சிட் ஃபண்டில் பார்த்திங்கன்னா மிஷினுக்கும் இருக்குது. நம்ம கலெக்ஷனுக்கு போவாங்களா, அவங்கள்ட்ட மிஷினை கொடுத்துட்டிங்கன்னா காலைல அவங்க வரப்போ சிஸ்டத்தில் வச்சு அதை அப்லோட் பண்ணிடணும். கஸ்டமர் எல்லாத்துலேயுமே அந்த மிஷினில்
திருப்பியும் அவங்க பில்லு ரெசிப்ட்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரிட்டன் வந்து நைட்டு சிஸ்டத்தில் வந்து அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே அப்லோட் ஆகிடும். சிஸ்டத்துலேயே ஒரு கனெக்ஷன் ஆகி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே பக்காவாக செட் ஆகிடும். ஒருத்தவங்க பேரில் எவ்வளோ இருக்குது என்னங்கிறது. தேங்க்யூ சார். வீடியோ இருந்துச்சு.